வாங்க இன்னைக்கு நம்ம கௌரி சமையலறையில் ரம்ஜான் ஸ்பெஷலாக 19 விதமான ஐட்டத்தோட ஒரு அருமையான அசைவ விருந்து எப்படி பிளான் பண்ணி ஆர்கனைஸாக சமைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ காட்டுற அளவு ஒரு 4லேருந்து 6 பேருக்கு சரியாக இருக்கும். என்னென்ன ஐட்டம்னு பார்க்கலாம். மொத்தம் 19 ஐட்டம். மெயினான மட்டன் பிரியாணி, அதுக்கு தொட்டுக்க வெங்காய தயிர் பச்சடி. சைட் டிஷ் 7 ஐட்டம் பண்ணியிருக்கேன். மட்டனில் மட்டன் சுக்கா ரத்த பொரியல் பண்ணியிருக்கேன். சிக்கனில் சிக்கன் லெக் ஃப்ரை, சிக்கன் ஈரல் பெரட்டல், சிக்கன் கோலா உருண்டை, முட்டை மசாலா பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை ஒன்று பண்ணியிருக்கேன். அப்புறம் வெஜ் சாலட் ஒன்று, சாதத்துக்கு 2 குழம்பு, கோழி குழம்பு, மீன் குழம்பு, ஸ்பெஷலான கிராமத்து ரசம், தயிர், அப்புறம் ஜீரணாகிற மாதிரி குடிக்கிறதுக்கு ஒரு சீரக மோர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு லெமன் ஜிஞ்சர் கூலர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு டெசர்ட் மாதிரி தயிர் மேலே குல்கந்து வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். அது ஒரு டெசர்ட் மாதிரியும் இருக்கும். ஒரு நான்வெஜ் விருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டா நல்லா உடம்பு கூல் ஆகும், ஜீரணமும் ஆகும். பீடா. இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போய் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். மட்டன் சிக்கன்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எப்பயும் போல் கம்மியான வெசல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் குக்கிங்க்கு. அப்புறம் நான் செலக்ட் பண்ண ஐட்டம் எல்லாம் ஒரு லிஸ்ட்டாக எழுதி இங்கே ஒட்டி வச்சுருக்கேன். ஏன்னா ஒவ்வொன்றா ரெடி ஆகும்போது டிக் பண்ணிட்டா எதுவுமே மிஸ் ஆகாமல் இருக்கும். சமைக்கிறதுக்கு எப்பவும் போல் ரொம்ப கம்மியான வெசல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய குக்கர், 3 கடாய் வச்சுருக்கேன். இந்த சின்ன கடாய் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு, மீதி 2 கடாய் வறுக்கிறதுக்கு, பெரட்டுறதுக்கு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டில் மசாலா பாக்ஸு, உப்பு டப்பா, சமைக்கிறதுக்கு தண்ணி, கை கழுவுறதுக்கு தண்ணி, அந்த மாதிரி எல்லாமே தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். மட்டன் சிக்கன்லாம் பார்க்கலாம். 1 கிலோ மட்டன் பிரியாணிக்கு பாதி, சுக்காவுக்கு பாதி எடுத்திருக்கேன். 4 லெக் பீஸ் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் ஈரல் குழம்புல போட்டு குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து பெரட்ட போகிறேன். கூடவே ஒரு 100 கிராம் சிக்கன் எலும்போடு எடுத்து வச்சுருக்கேன். அது போட்டு செய்யும்போது குழம்பு இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஃபிஷ் 1 கிலோ ஃப்ரையுக்கும் குழம்புக்குமா சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சிக்கன் கொத்தி வச்சுருக்கேன். ரத்த பொரியலுக்கு ரத்தம். சாப்பாட்டு அரிசி 1 டம்ளர் ஊற வச்சுட்டேன். பிரியாணிக்கு 2 டம்ளர் அரிசி அளவெடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வெங்காயம், தக்காளி எல்லாம் எதுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்புக்கு, பிரியாணிக்கு அந்த மாதிரிலாம். குழம்புக்கெலாம் நல்லா வெங்காயத்தை நச்சு வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் கூட எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஜூஸுக்கு, அப்புறம் மேரினேட் பண்ணுறதுக்கு, அது எல்லாத்துக்குமா நான் யூஸ் பண்ணிக்குவேன். வெள்ளரி பிஞ்சு மோரில் போடுறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயும் வெங்காயம் தயிர் பச்சடிக்கு, பிரியாணிக்கு, மீன் குழம்புக்கு அந்த மாதிரி தனித்தனியாக எதுக்கு எப்படி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வெள்ளரி பிஞ்சு, வெங்காயம் எல்லாம் இது சலாடுக்கு. தேங்காய் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேன், இது குழம்புக்கு அரைக்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம பேஸ்ட் பண்ணால் நான்வெஜ் விருந்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு முதல் நாளே அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதை கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே ரசத்துக்கு தேவையான தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாலாம் எடுத்து வச்சுருக்கேன். சலாடுக்கு கூட ஒரு பெரிய பெங்களூர் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளி மீன் குழம்புக்கும் ரசத்துக்குமா சேர்த்து நான் ஊற போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அது எல்லாமே அலசி தண்ணி இல்லாமல் புளிஞ்சு வச்சுருக்கேன். நான் முதல் நாளே வெங்காயம், பூண்டு, இஞ்சி அது எல்லாமே உளிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். தேங்காயெல்லாம் துருவி காலையில் இதெல்லாம் வாஷ் பண்ணி இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு, அப்புறம் மட்டன், சிக்கன் அதெல்லாம் கழுவி எடுக்கிறதுக்கு மொத்தமாக எனக்கு 20 நிமிஷம் தான் ஆச்சு. சுக்காவுக்கு 1/2 கிலோ மட்டனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் நச்சது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதை அடுப்பில் வச்சு அப்படியே கிளறி விடலாம். 5 நிமிஷம் ஆகி அந்த மட்டன் கலர் மாறினோடனே மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், பிளெயின் கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா வதக்கி விடலாம். அதை தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் மட்டன் சுக்கா மட்டனில் எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே ஊற்றலை. உப்பு போட்டதுனால அதிலே இவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ 1 டம்ளர் தண்ணியை நல்லா தளன்னு கொதிக்க வச்சு அதில் ஊற்றுறேன். பச்சை தண்ணி ஊற்றுறதோட இந்த மாதிரி தண்ணியை சுடு பண்ணி ஊற்றினோம்னா மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துடுது. இதை நல்லா இப்போ ஒரு வாட்டி கலரி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சு ஒரு 10 விசிலுக்கு வேக விட போகிறோம். இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டுடலாம்.
இதுக்கு மாவு வந்து 1.5 டீஸ்பூன் அரிசி மாவு, 1.5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் கடல மாவு போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டு ஊற போட்டுடலாம். சிக்கனை பண்ணியாச்சு. இப்போ மீன் பண்ணிடலாம். தலையெல்லாம் வந்து குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சிட்டேன். மீதி இருக்க பீஸை வந்து ஃப்ரைக்கு மேரினேட் பண்ணலாம். உப்பு, மஞ்சப்பொடி, மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். லெமன் ஜூஸு, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, கடல மாவு 3மே ஒவ்வொரு டீஸ்பூன் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மீனையும் மேரினேட் பண்ணிடலாம். கோழி குழம்புக்காக கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா நச்சின சின்ன வெங்காயம் நிறைய போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு வதக்கி அதிலே இஞ்சி பூண்டும் நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து அந்த 1/2 கிலோ ஈரலும் கொஞ்சம் எலும்போட சிக்கன் பீஸ் 100 கிராம் இருந்துச்சுல அது எல்லாத்தையும் அதிலே போட்டு நல்லா வதக்கணும். இது வந்து நான் குழம்புக்கு தனியாக சிக்கன் எடுக்காமல் நம்ம ஈரல் ஃப்ரை பண்ண போகிறோம் இல்லையா, ஈரல் வதக்கல், அதையும் இதுலேயே போட்டு வேக வச்சுட்டு குழம்பு ரெடி ஆனோடனே இந்த எலும்பு பீஸை மட்டும் குழம்புல விட்டுட்டு ஈரல்லாம் தனியாக எடுத்துகிட்டு அதை ஒரு ஈரல் பெரட்டல் மாதிரி செஞ்சுருவேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கணும். நான்வெஜ் எது செஞ்சாலும் கொஞ்சம் உடனே தண்ணி ஊற்றக்கூடாது, மூடி வைக்கவும் கூடாது. ஓப்பனாக வச்சு நல்லா வதக்கி ஒரு கலர் மாறி வரும். இப்போ வதக்கும் போதே தெரியுது இல்லையா உங்களுக்கு, அந்த கலர் மாறி வருது இல்லை, அந்த மாதிரி வதக்குனா தான் வந்து இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு கவிச்ச வாடை இல்லாமே இருக்கும். இதை நல்லா வதக்கி விடலாம். இப்போ வந்து மட்டன் வந்து சத்தம் அடங்கிருச்சு. அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ண போகிறேன். இன்னொரு அடுப்பில் பாருங்கள், ஒயிட் ரைஸ்க்கு சாதம் கூட நான் வேக போட்டுட்டேன். சிக்கன் வதங்கினோடனே பொடி போடலாம். ஒரு 5-6 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா பெரட்டி விடலாம். இதை எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். கறி மசாலா தூள், சேலம் ஸ்பெஷல் இது. இப்போ கறி மசாலா தூள் பற்றி ரெசிபி ஏற்கனவே போட்டிருக்கேன். இதை போட்டால் தான் நான்வெஜ் குழம்பு எங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுட்டு 2 தக்காளி போல் நல்லா பொடியாக பண்ணது அதையும் போட்டு நல்லா பெரட்டி விடலாம். இது டைம் சேவிங்காக நான் இது குக்கர்லேயே போட்டு ஒரு சத்தம் விட போகிறேன். இதை அப்படியே குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு சத்தத்துக்கு வேக விட்டுடலாம். இப்போ மட்டன் சுக்காவுக்கு ரெடி பண்ணலாம். மிளகுத்தூள் 2 ஸ்பூனு, பச்சை மிளகா பொடியாக 2 கட் பண்ணியிருக்கேன், நிறைய கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு எடுத்து வச்சதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் ஸ்லோவில் வச்சு பெரட்டலாம். இதில் கொஞ்சம் கறி மசாலாவும் போட்டுக்கிறேன். கறி மசாலா போட்டால் தான் பிடிக்கும் எங்கள் எல்லாத்துக்குமே. இப்போ இதில் வெந்த மட்டனை அப்படியே அந்த தண்ணியோடு எடுத்து போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுடலாம். அது அதிலே நல்லா சுண்டி வந்து அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ சிக்கன் குழம்பு சத்தம் அடங்கி திறந்துட்டேன். அதில் எலும்பு பீஸ்லாம் விட்டுட்டு ஈரலை மட்டும் தனியாக எடுத்துட்டேன். அதை ஈரல் பெரட்டல் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் தனியாக ஒரு டிஷ்ஷு. இப்போ இந்த சிக்கன் குழம்பு அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிவிட்டு வெறும் பிளெயின் தேங்காய் அரைச்சிருக்கேன். இதில் வந்து 3/4 இதில் போட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஒரு கொதி விட்டுனோம்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். மட்டன் சுக்கா சும்மா தலை ரெடி ஆகிடுச்சு. அதில் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் குழம்பும் ஒரு கொதி வந்துருச்சு. கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த லிஸ்ட்டில் வந்து ரெடியானதெல்லாம் டிக் பண்ணிக்கலாம். சூப்பராக மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு, அதை டிக் பண்ணிக்கலாம். சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, அதை டிக் பண்ணிக்கலாம். வெஜ் சாலாடு, ரைஸு. முட்டை மசாலா பண்ணுறதுக்காக கொஞ்சம் எண்ணெயில் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா கொஞ்சோண்டு போட்டு வேக வச்ச முட்டையை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா பெரட்டி விடலாம். இது அதிலே கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தால் அந்த உப்பு காரம்லாம் உள்ளே பிடிச்சி வரும் நல்லா. இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு எண்ணெயில் போட்டு அது பொரிஞ்சோடனே ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு வதக்குறேன். இது வந்து ரத்த பொரியலுக்காக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரத்தத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டு அதை ஒரு ஸ்போர்க் வச்சு அடிச்சுக்கலாம். நல்லா அது நல்லா உடஞ்சி வந்துடும். இந்த வதங்கின வெங்காயத்தில் இதை ஊற்றிவிட்டு இதை நல்லா வதக்கி விடலாம். இந்த பக்கம் நான் அதுக்குள்ளே ஈரல் ஃப்ரை ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் வெங்காயம் வதக்கிட்டு வெந்த ஈரலை போட்டு பெரட்டிட்டேன் மிளகு போட்டு. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும் இந்த ஈரல் பெரட்டல். இப்போ இந்த ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் தேங்காயை போட்டு இந்த பச்சை மிளகாயை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை பெரட்டி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ 3 அடுப்புமே ஆன் பண்ணியிருக்கேன். ஜூஸுக்காக தண்ணியில் இஞ்சி தட்டி போட்டு அதில் ஒரு 15 ஸ்பூன் சர்க்கரை போட்டு கொதிக்க விட்டுறலாம். அந்த சாரெல்லாம் இறங்கி வரட்டும். அதில் கொஞ்சமாக உப்பும் போட்டுடலாம், அப்போ நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு. பச்சடிக்காக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் உப்பு போட்டு பெசரி வச்சா வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். மட்டன் பிரியாணிக்காக குக்கரில் போட்டிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, காரப்பொடி, உப்பு, இந்த மட்டனுக்கு தகுந்தது மட்டும் போட்டிருக்கேன். அதெல்லாம் போட்டு நல்லா கலந்துடலாம். எண்ணெய் எதுவுமே நான் ஊற்றலை. இப்போ மீன் குழம்புக்கு வெந்தயம் கடுகு தாளிச்சிட்டு அதில் சின்ன வெங்காயம் பூண்டை போட்டு வதக்கி விட்டுறலாம். மட்டன் வதங்கினோடனே 1 டம்ளர் தண்ணி அளவெடுத்து ஊற்றிடலாம். இந்த வெங்காயம் வதங்கினோடனே 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். பச்சடிக்கு வெங்காயத்தில் உப்பு போட்டு வச்சோம்ல, அதை வந்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற போட்டுடலாம் அந்த வெங்காயத்தை. மீன் குழம்புக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி, குழம்புத்தூள், மல்லித்தூள், வரமிளகாத்தூள் 3மே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். புளி ஊற வச்சதை கரைச்சி விட்டுடலாம். மீதி புளியை ரசத்துக்கு வச்சுக்கலாம். இதில் உப்பு போட்டு கொதிக்க விட்டுறலாம். இது பச்சை வாசம் போனோடனே கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டு நம்ம குழம்புக்கு வச்ச மீன் எல்லாத்தையும் பரவலாக இதில் போட்டு விட்டுறலாம், ஒன்று மேலே ஒன்று இடிக்காமல். இதை மூடி வச்சு டிஸ்டர்ப் பண்ணாமல் 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். இப்போ ரசத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு கிராமத்து ரசம்னு ஏற்கனவே ரெசிபி போட்டிருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சி வைக்கிறது. இது ரெசிபி வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு மட்டன் நல்லா வெந்துருச்சு, மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீன் குழம்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்படி வந்து குக்கிங் வெசல்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறேனோ அதே மாதிரி சர்விங் வெசல்ஸும் நான் எடுத்து இங்கே வச்சுட்டேன். இன்றைக்கி நான்வெஜ் விருந்தாக இருக்கிறதுனால எல்லாமே கிளாஸ் பவுல்ஸு அண்ட் செராமிக் பவுல்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ மோரில் வந்து சீரகத்தை ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி கலந்துக்கலாம். இப்போ இஞ்சி கொதிக்க வச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சம் புதினா போட்டு வச்சேன். அது நல்லா ஆறிடுச்சு. அதை வடிகட்டிட்டு அதில் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு வச்சுக்கலாம். பிரியாணிக்காக எண்ணெய் ஊற்றி மசாலாலாம் போட்டிருக்கேன். அது ஃப்ரை ஆனோடனே வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். அது வதங்கிறதுக்குள்ளே பச்சடி ரெடி பண்ணிடலாம். இந்த தண்ணியில் ஊற வச்ச வெங்காயத்தை புழிஞ்சு எடுத்துகிட்டு அதில் கெட்டியான தயிர், உப்பு, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணால் சூப்பராக பச்சடி ரெடி ஆகிடும். வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கி விடலாம். இந்த பிரியாணியோட ரெசிபி டீட்டெயிலாக வேணும்னா ஏற்கனவே தனி வீடியோவும் போட்டிருக்கேன், அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் 4 பச்சை மிளகாயை கீறி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுறலாம். அது வதங்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து மேரினேட் பண்ண சிக்கன் லெக் பீஸை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினோடனே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ அது நல்லா கலந்துட்டு வேக வச்ச மட்டனை தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தண்ணி அளவெடுத்து 3 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி தேவை. மட்டன்லேயே 1 டம்ளர் தண்ணி ஊற்றுனதுனால 3 டம்ளர் தண்ணி போடுறேன். இப்போ இதில் உப்பை போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா கொதித்தோடனே 10 நிமிஷம் ஊறின அரிசியை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன், அதை அதிலே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு சத்தத்துக்கு வேக விட்டுறலாம். இப்போ சிக்கன் கோலா உருண்டைக்கு பொட்டுக்கல்லையை பொடி பண்ணிவிட்டு அது கூட பட்டை, கிராம்பு, சோம்பு அது எல்லாமே சேர்த்து தண்ணி ஊற்றாமல் பொடி பண்ணிட்டேன். அதிலே வந்து போன்லெஸ் சிக்கன் அப்படியே ஆட் பண்ணிட்டேன், வேக வைக்கல. அதில் கொஞ்சமாக காரப்பொடி, உப்பு அதை போட்டு தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, அதை ஊற்றாமல் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த புல்லட் ஜார் பழைய மிக்சிக்கெலாம் சூப்பராக செட் ஆகுது. என்னோடய பட்டர்ஃப்ளை மிக்சிக்கு செம்மையாக செட் ஆகுது. இதை பற்றி வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். சிக்கன் வந்து அப்படியே வேக வைக்காமல் தான் போட்டேன், தண்ணி எதுவுமே ஊற்றாமல் சூப்பராக அரைச்சிருச்சு. இப்போ இதை வெளியே எடுத்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதிலே கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு டைட்டான பாலாக பிடிச்சிக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் வேணுன்னா கூட உங்களுக்கு பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைட்டான பாலாக பிடிச்சி அதை எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பிரியாணி சத்தம் அடங்கி ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் சிக்கன் லெக் பீஸை பொரிச்சிட்டு நெக்ஸ்ட்டு கோலா உருண்டை பொரித்தேன். இப்போ கடைசியாக வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரெடியானது எல்லாத்தையுமே நம்ம டிக் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பராக 19 ஐட்டத்தோடு நம்ம நான்வெஜ் விருந்து ரெடி ஆகிடுச்சு. அருமையான மட்டன் பிரியாணி, தொட்டுக்க வெங்காய தயிர் பச்சடி, சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை, கோழி ஈரல் பெரட்டல், மட்டன் சுக்கா, முட்டை மசாலா, ரத்த பொரியல். இந்த பக்கம் பாருங்கள், சிக்கன் கோலா உருண்டை பொரிச்சு வச்சுருக்கேன், ஃபிஷ் ஃப்ரை, வெஜ் சாலாட், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், அதுக்கு கோழி குழம்பு, மீன் குழம்பு, கிராமத்து ரசம், குடிக்கிறதுக்கு சீரக மோர், லெமன் ஜிஞ்சர் ஜூஸ், அப்புறம் குல்கந்தும் பீடாவும் நான் கடையில் வாங்கி வச்சுருக்கேன். இலை போட்டு பரிமாறிடலாம். உப்பும் தண்ணியும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா பெப்பர்லாம் போட்டு சூப்பரான மட்டன் சுக்காவை வச்சுட்டு ஈரல் பெரட்டல் வச்சுக்கலாம், ரத்த பொரியல், சிக்கன் லெக் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, கோலா உருண்டை, சிக்கன் கோலா உருண்டை. அதுக்கு கூட சாப்பிட்றதுக்கு வெங்காயம், லெமன் அதெல்லாம் அது மேலேயே வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம். அந்த பக்கம் ஃபுல்லாகிடுச்சு. இந்த பக்கம் எக் மசாலா வச்சுக்கிறேன். அருமையான சீரக சம்பா மட்டன் பிரியாணி வைக்கும் போதே வாசம் சூப்பராக இருக்குது. வெங்காய தயிர் பச்சடி பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு, கோழி குழம்பு, இதுவும் பிரியாணிக்கும் தொட்டுக்கலாம், ரைஸ்க்கும் வச்சுக்கலாம், ஒயிட் ரைஸ், அருமையான ஒரு மீன் குழம்பு, கிராமத்து ரசம், தயிர், குடிக்கிறதுக்கு நல்ல ஜீரக மோர், நல்லா ஜீரணாகிற மாதிரி லெமன் ஜிஞ்சர் புதினாலாம் போட்ட ஜூஸு, லாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு கெட்டி தயிர் மேலே கொஞ்சம் குல்கந்து வச்சிட்டோம்னா அது ஒரு டெசர்ட் மாதிரி, அதுவும் நான்வெஜ் விருந்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அது. அதுக்கப்புறம் பீடா, அது மேலேயும் கொஞ்சம் குல்கந்து வச்சுருக்கேன். என்னங்க, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. இந்த ரம்ஜான் ஸ்பெஷலுக்காக 19 ஐட்டத்தோடு கூடிய இந்த நான்வெஜ் விருந்து வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எல்லாமே ஏற்கனவே தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனோட லிங்க்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் கௌரி சமையலறை சார்பாக இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. டேபிளை சுற்றி 2-3 பேர் பசியோடு காத்துட்ருக்காங்க. எனக்குமே கூட பசி எடுத்துருச்சுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.